அப்படின்னா இது ஒரு மின்விசிறி மாதிரி. இதில் நம்பர்ஸ் சுற்றுனீங்கன்னா தெரியும். இதில் ஏலியன், முழு எண் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்ஸ் இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒவ்வொரு டிகிரியாக தெரியும். இந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குறுங்கோணம், செங்கோணம் இதில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூங்கா மாதிரி வடிவியல் பூங்கா எங்கள் பிள்ளைங்களை சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதில் நம்ம பிள்ளைங்களை விட உட்காந்து ஊஞ்சல் ஆடுறது மாதிரி இந்த முக்கோணம், இருசும முக்கோணம், செங்கோணம் முக்கோணம், இந்த ரோலிங் டைப்பு இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சுற்றி எல்லா ஃபார்முலாஸும் இதில் இருக்கும். இதில் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த எண் கோடுகள். இதில் பார்த்தீங்கன்னா முழு எண் கோடு, பின்ன கோடு எல்லாமே இதில் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸுமே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ், குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம். அதே மாதிரி ரோலிங் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து நிற்கும். அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து மேத்ஸில் உள்ள சிம்பிள்ஸ். இந்த சிம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு இருக்கும். இது 9th ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சிம்பிள்ஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா காட்டும். இதில் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படி சுற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு என்ன ஸ்கொயர்னு காட்டிகிட்டே இருக்கும். இதில் 10 வரைக்கும் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தராசு, கணித தராசு. அது 1 கிலோ வரைக்கும் நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொன்றா எடுக்க அதில் குறையும். இது 1 கிலோ வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்கோம். நன்றி.